கோயில் வந்து உருவான விதம் இது ஏற்கனவே வந்து பிள்ளையார் கோயிலாக இருந்தது. அதை வந்து இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து மாரியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நிறைவேற்றினாங்க. சரி அப்படின்ட்டு இந்த பிள்ளையாரை எடுத்து என்ன பண்ணலாங்கும் போது அரசமரத்து பிள்ளையாருக்கு அங்க அரசமரத்தடியில கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு வச்சுட்டு இதை மாரியம்மன் கோயிலா நாங்க தயார் பண்ணோம். அப்போ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இன்னைக்கு அது 80 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. அதனால சுதந்திரத்துக்கு முன்னையே இது கட்டப்பட்ட கோயிலுங்க. இதுக்கு கால் போட என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஞானானந்த ஆசிரமத்துக்கு அவர் வந்து கால் போட நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது சைவ கோயிலா இருந்தா நாங்க வந்து கால் போடுறோம், இல்ல அப்படின்னா நாங்க இதுக்கு வரமாட்டோம்னு சொல்லி சரி நம்ம சைவமா வச்சுக்கலாம், சைவ மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி அவரை கூட்டியாந்து நம்ம கால் போட்டது. அதுல இருந்து இப்ப என்னன்னா இன்னை வரைக்கும் இது சைவ கோயில் தான். மாரியம்மன் சைவ மாரியம்மன். இப்ப எப்படின்னா பண்டிகை காலங்கள் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. பண்டிகை காலங்கள் என்ன அப்படின்னா 15 நாளுக்கு பண்டிகை. இது 15 நாளையில முதல்ல வந்து நாங்க பூச்சாட்டு பூ போடுறோம் அம்மனுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 8ஆம் நாள் வந்து கட்டை போடுறோம்.
கம்மம் போட்டு அடுத்த ஒரு 7 நாள்ல சத்தி அழைக்கிறோம். சத்தி அழைச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் விடிய காலையில் அம்மனுக்கு பூவோடு வச்சு அக்னி கரகம் எடுக்கிறோம். கரகம்னா தலையில் வச்சு நம்ம ஆடுவோம் இல்லையா, தீப்பத்தி, அந்த மாதிரி கரகம் எடுக்கிறோம். கரகம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாமி வந்து களத்தில் போட்டிருக்க சாட்டை எடுத்து சாட்டை அடி மாதிரி கொடுப்பாங்க. எல்லா பொதுமக்கள் எல்லாருமே வாங்கிக்குவாங்க. அது எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. சாமியை கும்பிட்டு அதை நடத்துவோம். கம்பை எடுக்கிறோம். எடுத்து கோயிலை சுற்றி வந்து கிணத்துல கொண்டு போடுறோம். இங்கே நம்ம ஏற்கனவே பாவடியில் பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குதுங்க. அந்த கிணத்துல கொண்டு போடுறோம். கிணத்துல போட்டால் அன்றைக்கி கோயில் விசேஷம் முடிஞ்சிருதுங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை பூந்தேரு போடுவோம். பூந்தேருனா நம்ம தேர் மாதிரி சோடிச்சு தலையில் வச்சு ஆடுறதுங்க. நானே நீனு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில். நான் தான் ஆடுவேன், நீ தான் ஆடுவேன்ட்டு. அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு திருவிழி சீட்டு மாதிரி போடுவோங்க. எத்தனை பேர் வேணாலும் பேர் கொடுக்கலாம். பேர் கொடுத்ததுக்கப்புறம் அதில் பரிசு 4 பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னா 4 பேர்த்து பேரை மட்டும் எழுதுவோம். மீதி எல்லாம் பூச்சியம் பண்ணிக்குவோம். பரிசு 4 பேருன்னு சொல்லி பரிசு எழுதிக்குவோம். அந்த பூச்சியத்தில் 4 பேர்த்துக்கு பரிசு வரும். இந்தான பேர் வந்து கம்ப்ளீட் வரும். அந்த பரிசு வர்றவங்களுக்கு பேர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தேர் கொடுத்துருவோம். சாயந்தரம் 3 மணிக்கு பெரியனக்காரரு அழைப்பு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தேருக்காரரை ஒவ்வொரு வீடாக போய் அவருக்கு வேஷ்டி வஸ்திரம் கொடுத்து கட்டி அழைச்சிட்டு வரோம். பாத்தி மோளத்தாளத்தோடு தான் போவோம். மோளத்தாரம் தாரம் தப்பட்டை எல்லாம் சேர்த்து கொண்டு போகிறோம். போய் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பூந்தேரு பூங்கரகம் எல்லாம் ஊரை சுற்றி வருங்க. நம்ம ஊரை வந்து சுற்றி வரும். மாரியம்மனையே சுற்றி வர்ற மாதிரி சுற்றி வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு பூந்தேருக்காரரை ஆளை விட்டுட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு பிரதனக்காரரை கொண்டு போய் வீட்டில் ஒப்படைப்போம். அவங்க வீட்டில் கொண்டு அவரை சேர்த்துறோம்.
நாள் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மஞ்சள் நீராட்டம்னு சாமிக்கு பண்டிகை காலம் 15 நாளுக்கு பண்டிகை காலம் நிறைவடைக்கும் போது மஞ்சள் நீராட்டம் சாமியை எடுத்து வச்சு மஞ்சள் நீராட்டம்னா வீடு வீடாக மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு குளிப்பாட்டுவாங்க. அதை சுற்றி வந்து அது ஊர் பூரா சுற்றி வருங்க. மோளத்தோட போட்டு சுற்றி வருவோம். சுற்றி வந்ததுக்கப்புறம் சாமி கோயிலில் இறக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாயந்தரமாக மதியானம் மணி 12-1 மணிக்கு பெருந்தனக்காரர் வீட்டில் சாப்பாடுங்க. அதாவது ஊர் பொதுமக்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே வர்றவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் 500 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலுமே சாப்பாடு அவர் போட்டுருவார். அவர் செலவில் அது போட்டுருவார். அது தலைவராக இருக்க பெருந்தனக்காரராக இருக்கிறதுனா அவர் போட்டுருவாருங்க. சாயந்தரத்துக்கு மேலே மாலை மரம் கட்டுருக்கிறோம் இல்லையா, மாலை மரம் இளநீ இது எல்லாமே வந்து நாங்கள் ஏலம் விடுறோம். ஏலம் விட்டு அது என்ன ஒரு தொகைக்கு போகுதோ அதை நாங்கள் வந்து கோயில் செலவுக்கு எடுத்துக்கிறோம். இந்த பண்டிகை இதோட முடியுதுங்க. 15 நாளுக்கு பண்டிகை. இப்படி இதுதான் இது வரைக்கும் நடந்ததுங்க. இப்படிதான் இன்னும் காலங்காலமா இது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கோயில் கட்டுற காலம் வந்து நமக்கு சுதந்திரத்துக்கு முன்ன அது என்னங்கிறது வருஷம் இல்லைங்க. ஆனால் பெரிய வந்து சுதந்திரத்துக்கு முன்னே அது கோயில் கட்டப்பட்டது. 4ஆவது ஆசிரமம் தான் வந்து இது கால் போடுறாரு. இதுதாங்க நடந்த உண்மை. கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி,
இதுதாங்க நடந்த உண்மை.